ஹலோ நண்பி வெல்கம் பேக் டு சரண்டம். இந்த வீடியோ நம்ம 1994 ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆன லியோன் த ப்ரொஃபஷனல் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட பிளாட் என்னன்னா, ஜீன் ரியோன்ற ஆக்டர் ஒரு லியோன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. லியோன்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதில் 12 வயசு சின்ன பொண்ணான மத்தில்டா. இவளுக்கும் அவங்க அப்பா அம்மாவும் சுத்தமாக பிடிக்காது. அவளோட தம்பியை மட்டும்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவளோட அப்பா ட்ரக்ஸ் சம்பந்தமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அதனால இந்த படத்தோட வில்லனான ஸ்டான்ஃபீல்டுன்னு ஒருத்தன் அவங்க அப்பாவையும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க, மத்தில்டாவை தவிர. மத்தில்டா மட்டும் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க இந்த லியோனோட உதவி மூலயமா. அசாசினாக வாழ்ந்துட்டுருக்க லியோ வீட்டுக்கு மத்தில்டா வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறிச்சு. மத்தில்டா ஃபேமிலியை கொண்ட அந்த ஸ்டான்ஃபீல்டுன்ற வில்லனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறா, அதாவது பழிவாங்க முயற்சி பண்ணுறா. கடைசியில் அவளை பழி வாங்கினாலாம் இல்லையா, நம்ம லியோன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்றதா இந்த படத்தில் மொத்த கதையை காமிச்சிருப்பாங்க. இப்போது அவரால் இந்த படம் எப்படி இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சது லியோன் அண்ட் மத்தில்டா இவங்க 2 பேரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷ்னலாக எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக 12 வயசு சின்ன பொண்ணாக நடித்த நட்டாலி போர்ட்மனோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது அவங்களுக்கு டெபியூட் ஃபிலிம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபிலிம். இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் போய் நிறைய விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஃபீல்டுன்ற வில்லன் அவங்க ஃபேமிலியை கொள்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த வீட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே கொண்டு இருப்பான். அந்த சமயத்தில் தான் நம்ம மத்தியில் அந்த வீட்டை தாண்டி போவாங்க. வீட்டை தாண்டி போனதுக்கப்புறம் லியோனோட வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க. கதவை தட்டி லியோன் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து அந்த மத்தில்டாவை உள்ளே விட்டு காப்பாற்றிடுவார். அந்த சமயத்தில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவாக ப்ளே பண்ண ஜீன் ரியோ இவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நல்லாவே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு அசாசி எப்படி இருந்துப்பா, அவனுக்குள்ளே என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்றத ரொம்ப சட்டிலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருப்பாரு. அண்ட் படத்தோட வில்லனான ஸ்டான்ஃபீல்டு இந்த கேரக்டரில் கேரி ஓல்மன்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த வில்லை எப்போ என்ன பண்ணுவான்ற தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு நல்லா ஃபோக்கஸ் ஆகி சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் பார்த்தோன்னா இவரும் எடுப்பார். அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரியான ஒரு சில சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்தில் எல்லாமே R-rated கொடுத்துருக்காங்க. ரத்தம் தெரிக்குது நிறைய இடங்களில். படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் SFXமே டீசெண்டாக இருக்குது. இந்த படம் 2 hours 10 minutes கிட்ட ரன் டைம் இருக்கும். ஸோ அதனாலே கொஞ்சம் ஸ்லோனஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். லியோன் அண்ட் மத்தில்டா இவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அதனாலே அந்த ஸ்லோனஸ் பற்றினா இருக்கும். மத்தில்டாக்கு லியோன் மேலே க்ரஷ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் தப்பாக எங்கேயுமே இதை போர்ட்ரேட் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா மூவி இது. செக்ஷுவல் கண்டென்ட் அண்ட் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அதனால் நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. IMDbல இந்த படத்துக்கு 8.5 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Amazon Primeல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் டைமுக்கு ஒருத்தான படம் தான் இது. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பா, இங்குள்ள எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க 5 out of நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பை. See you.